ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவர்ஸ் பேட் ஜோன். இந்த வீடியோவில் நம்மளுடைய பிரதர் கேட்ட ஒரு டாப்பிக்கை பற்றின தெளிவான விளக்கத்தையும் நம்மளுடைய ஒரு பேட்ச் புறாக்களையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நம்மளுடைய பிரதர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ என்கிட்ட ஒரு நல்ல ஜோடி புறா இருக்குது ப்ரோ, அந்த புறா நல்லா டைமிங் பண்ணுது, அந்த புறாக்கள் எடுக்கிற எல்லா பட்டாக்களுமே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. அப்போ அந்த புறாக்களை நான் இம்ப்ரீட் பண்ணி அதே லைனை வச்சு மெயின்டைன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. இப்போது இம்ப்ரீட் அப்படின்றது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஜோடி நல்லா எப்போவுமே கண்டிப்பாக ஒரு 10 ஜோடி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஜோடி நல்லா சைன் பண்ணும். அந்த பர்டிகுலர் ஒரு ஜோடி நம்மள்ட்ட பேரண்ட்ஸ் ஸ்டாக் அடி வாங்கியிருக்கோம். அப்போ அதிலேருந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அதில் ஒரு 2 புறா 3 புறா 4 புறான்னு வச்சுருப்போம். அதுலேயும் அந்த 4 புறாவில் 2 புறா இறந்து போயிடும், மீதி 2 அணை மட்டும் இருக்கும், ஒரு மெயில் ஃபீமேல் இருக்கும். அப்போது அந்த லைனே நம்மள்ட்ட அழிஞ்சு போகிற தருவாயில் இருக்கும்போது அந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 2 ஸ்டாக் பேர்டை வச்சு அந்த லைனை மீட் எடுக்கிறதுக்காக அதே ரெண்டுமே பேர் பண்ணி அதிலிருந்து ஒரு 2-3 சிக்ஸ் எடுத்து ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் பார்த்தோன்னா இந்த இன்ப்ரீட் அப்படின்றது அதிகமாக யூஸ் பண்ணப்படுறது ஒரு விஷயம் லேஃப்டில். அதே இது காமனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு புறாக்களுடைய லைனேஜ், ஒரு பிளட் லைன் க்ரியேஷன், ஒரு லைனேஜை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரீடு, லைன் ப்ரீடு, அவுட் கிராஸ், இது ஒரு மந்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சர்க்கிளில் அப்படி சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு லைனேஜை உன்னோடைய பேர் சொல்கிற மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நம்ம நல்ல அவுட் கிராஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா அந்த புறாக்களுடைய குவாலிட்டி நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம புறாக்களை கண்டினியூஸாக ப்ரீட் பண்ணிக்கிட்டு அந்த புறாக்களை அதிகமாக நம்ம பட்டாக்கள் எடுக்கும்போது அந்த ஜெனட்டிக்ஸுமே பாதிக்கப்படும். அந்த ஜெனட்டிக்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீரியத்தை இழக்கும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு செட்டில் ஒரு புறாக்கள் ஒரு 3 வருஷம் பிரித்து வச்சு 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் நம்ம ஜோடி கொடுக்குறோம். அது ஜோடி கொடுத்து அதில் வர ஃபஸ்ட்டு ஹேட்ச் ஆகிற அந்த 2 பட்டாக்களுடைய அமைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். புறாக்கள் பார்த்தோன்னா நல்லா அந்த பேரண்ட்டுக்கு வம்சாவளி அந்த பேரண்ட்டை மாதிரி ரொம்ப லென்த்தாகவும் புறாக்கள் நம்ம எந்த மாதிரி எதிர்பார்த்துருக்கோமோ அந்த மாதிரி குவாலிட்டிஸில் அந்த புறாக்கள் விழுந்துடும். அதே இது நம்ம கண்டினியூஸ் ப்ரீடிங் பண்ணி 2nd, 3rd, 4th, 5th, 6th சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸ் கிளச்சு நம்ம ப்ரீட் பண்ணி பட்டா எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த 6ஆவது செட்டு பட்டா பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செட் பட்டாவுக்கும் அந்த 6ஆவது செட்டு பட்டாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். புறாக்கள் பறக்கலாம், ஆனால் பார்த்தோன்னா அதோடைய விங் பேட்டர்னாக இருக்கட்டும், அந்த புறாக்களுடைய உடல் அமைப்புகள், அதாவது நம்மளோட புறாக்களுடைய ஸ்டாண்ட்ஸாக இருக்கட்டும், அதோடைய டெய்லாக இருக்கட்டும், அதோடைய லெக்காக இருக்கட்டும், அந்த லெக்கு கலரேஷனாக இருக்கட்டும், அந்த புறாக்களுடைய முக ஜாடையாக இருக்கட்டும், அதோடைய ஐ சீராக இருக்கட்டும், அந்த கண்ணுடைய அந்த ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சமாக டல் ஆகிட்டு இருக்கும். அது டக்குன்னு சில புறாக்கள் வெளியே காட்டிடும், சில புறாக்கள் டக்குன்னு காட்டாது. அதுக்கு அதாவது ஜெனட்டிக்ஸ் கொஞ்சமாக அதோட தன்மை இழந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த புறாக்களே நம்ம கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லாமல் போகிற கண்டிஷனுக்கு ஆயிரும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இம்ப்ரீடை கான்ஸ்டண்ட்டாக பண்ணாமல் அவுட் கிராஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதனால் லைனேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இம்ப்ரீடு ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு மெயினாக ஒரு ஸ்டாக் பேர்டு தேவை. மெயினாக ஒரு பர்டிகுலராக ஒரு மெயில் பேர்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு 10 ஜோடியில் பெஸ்ட்டான ஒரு ஜோடியாக இருக்கும். அந்த ஜோடியில் அந்த மெயில் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும், அவங்க ஏற்ற கலரில் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச பேட்டர்னில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு லேஃப்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்கிற புறாக்கள்லேயும் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கலர் சில பேருக்கு லக்காக ஜாக்பாட்டாக இருக்கும். பர்டிகுலர் அமைப்பில் உள்ள புறாக்கள் சில பேருக்கு ரொம்ப லக்காக இருக்கும். இப்போ அந்த மாதிரி புறாக்களை எடுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட இருக்கிற புறாக்கள் இருந்து அப்படி ஃபஸ்ட்டு ஒரு மெயின் பேரண்ட் ஸ்டாக்லேயே அவங்களுக்கு தெரியும் இந்த புறாக்களில் இப்படி போட்டு உடச்சி இந்த கலரேஷனில் புறா வரும், இந்த மாதிரி புறா வளர்ந்துச்சுன்னா அந்த புறாக்கள் ரொம்ப அருமையாக பறக்கும், இந்த கண்ணில் புறா வளர்ந்துச்சுன்னா அந்த புறாக்களுடைய பேட்டர்னே வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அதே செட்டில் மெயின் செட்டில் ஒரு ஜோடி வச்சுருப்பாங்களே, அதுலேருந்து இறங்குற பட்டாக்களே மாற்றி போட்டு ஒரு 2 கிளச்சு மாற்றி போட்டு அதுலேருந்து ஒரு மெயில் பேர்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் மெயின் கான்செப்ட்டு. அதுலேருந்து ஒரு மெயில் பேர்டை செலக்ட் பண்ணி அது இன்ப்ரீட் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பேர்டாக இருக்கும். அதை லைன் ப்ரீடாக நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போவாங்க. லைன் ப்ரீடு தான் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேர்டை தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இன்னொரு ஜோடி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு ஜோடியை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஜோடிக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இவங்க செலக்ட் பண்ணி எடுத்துருக்க ஜோடிக்கும் எந்த ஒரு லிங்குமே இருக்காது. அதாவது என்டையர்லி டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸாக இருக்கும், என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிளட் லைன்ஸாக இருக்கணும், எந்த ஒரு டச்சுமே இருக்கக்கூடாது.
அப்படி அங்கே இருந்து செலக்ட் பண்ணி ஒரு ஃபீமேல் எடுத்து அந்த ஃபீமேல் இந்த மேல் கூட மிங்கிள் பண்ணி அதுலேருந்து சிக்ஸ் எடுத்து அந்த சிக்ஸு இவங்க எதிர்பார்த்த குவாலிட்டியில் இருக்கா, இவங்க எதிர்பார்க்குற பேட்டர்னில் இருக்கா, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி புறாக்கள் பறவை ஸ்டைல் இருக்கா, நைட்டு வந்து புறாக்கள் திணறாமல் பறக்குதா, அந்த புறாக்களுக்கு இம்யூனிட்டி எப்படி இருக்குது, ஓகே ஓரளவுக்கு ஹெல்த் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, அப்படி எல்லாமே பார்த்து அந்த புறாக்களை வந்து கண்டினியூஸாக வந்து திருப்பி இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ரீட் பண்ணி பட்டாக்கள் எடுப்பாங்க. இப்போ அதிலேருந்து ஒரு 4-5 செட்டு பட்டாக்கள் அவங்க எதிர்பார்க்குற பறவையை பறந்து கொடுத்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அமைப்பில் விழுந்துச்சு அப்படின்னா அது ஒரு லைன். அதாவது 2 டிஃப்ரெண்ட் லைனோடைய அவுட் கிராஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன் சொல்லுவாங்க. அதாவது லைனேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செட்டு, இப்போ சில பேர் வந்து பார்த்தோன்னா அதுலேருந்து ஒரு புறா இதுலேருந்து ஒரு புறா எடுத்து ப்ரீட் பண்ணி டக்குன்னு ஒரு புறா லக்கில் பறந்துடும். ஆனால் அடுத்தடுத்த புறாக்கள் பறக்கணும், பல சீசனில் பல கிளைமேட்டில் அந்த புறாக்கள் பறந்துருக்கணும். அப்படி பறந்து அந்த புறாக்கள் வந்து எதிர்பார்க்குற குவாலிட்டியில் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு லைன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ப்ரீடு, அடுத்த ஒரு லைனு, அடுத்து அவுட் கிராசிங். இப்போ என்ன தான் வந்து அந்த புறாக்கள் வந்து 2 ஜோடி நம்ம வச்சுருக்கோம், அதுலேருந்து மாற்றி போட்டு புறாக்கள் எடுத்துகிட்ருக்கோம், அந்த அதுலேருந்து வர புறாக்கள் நல்லா பறந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா அதுவும் ஒரு இடத்துல வந்து ஜெர்க் ஆகும். எதனால பார்த்தோன்னா இது ஒரு சைக்கிள் ப்ராசஸ் தான். மாற்றி போடுறோம், இப்போ அதுலேருந்து ஒரு பிள்ளை எடுப்போம், அப்போ அதை தூக்கி மாற்றி இங்கே போடுவோம். என்ன தான் பண்ணும் போதும் அந்த பிளட் லைன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிங்கிளாக தொடங்கிடும். ஒரு ஸ்டேஜில், அதாவது ஒரு 2-3 தலைமுறைகள் வரும்போது இந்த புறாக்கள் மிங்கிளாக தொடங்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ இடையில அந்த அந்த வம்சத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரு ஃபீமேல் கூடயோ ஒரு மெயில் கூடயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸானவங்ககிட்ட பறந்த புறாக்கள், இவங்க எதிர்பார்க்குற புறாக்கள், இதுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த புறாக்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ண நல்லாயிருக்கும், இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாக் ஜிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீமேல் இருக்குது, அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வால்கருப்பு கூட கொண்டு மிங்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு அவங்களுடைய சாட்டிஸ்ஃபை ஆகிற லெவலில் இருக்கிற புறாக்களை கொண்டு வந்து திருப்பி இதுக்கு கூட வந்து ப்ரீட் பண்ணுவாங்க. இதை வந்து என்டையர்லி டோட்டல் அவுட் கிராஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னும் போது அந்த லைனில் இருந்து வெளிப்புறாக்களை கொண்டு இன்ட்ரோ கொடுத்து அதை உடச்சி அதுலேருந்து சிக்ஸு சாம்பிள் பார்த்து டெஸ்ட் பண்ணி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்சத்தில் அந்த புறாக்களையுமே திருப்பி வந்து எடுப்பாங்க. அப்போ அதுக்கு உள்ளே பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் பேர்ட்ஸ், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன்னா என்னுடைய ஃபேமிலி ஆஃப் பேர்ட்ஸ் நான் சொல்கிறேன். அது கூட வந்து ஏன்னு ஒரு கேட்டகரி ஆஃப் ஒரு பேர் இருக்குது, பின்னு ஒரு பேர் இருக்குது, சின்னு சொல்லிட்டு வெளித்தடிப்புறாவும் இருக்குது. அப்போ ஏபிசி 3மே மிங்கிள் பண்ணி உடைக்கும் போது அதோடைய அந்த உள்ளே இருக்கிற ஜெனட்டிக்ஸோடைய பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குரூப்பாக இருக்கும். இப்போ சிங்கிளாக ஒரு குரூப் இருக்கும்போது அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய கலப்பாகும்போது அதோடைய தன்மைகள் இழக்கும். இதே மல்டிபிள் குரூப்பாக இருக்கும்போது -& ப்ளஸ் ஃபார்முலா அங்கே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அப்ளை ஆகிரும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஏக்கு உள்ள தலைமுறைகளோட பிளட் லைன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கும், பிக்குள்ள தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ சீனுக்கு கொண்டு வந்து உடைக்கிறதும் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சீன்றது நம்ம அப்பப்போ கொண்டு உடைப்போம், நமக்கு மாற்றி அப்பப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி தரமான புறாக்களை வந்து இடையில கொண்டு உடைப்போம். அப்போ நம்ம ஏபின்றது ஸ்டாக்கை சி கூட வந்து மிங்கிள் பண்ணி உடைக்கும்போது அந்த லைனேஜஸ் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்கலாம். நம்மளும் அந்த புறாக்களை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். இதெல்லாம் ஒரு சடனாக 1 வருஷம் 2 வருஷத்தில் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இதெல்லாமே வந்து 5-10 வருஷம் அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். நீங்கள் பொறுமையாக டெஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், உங்களுக்குன்னு சொல்லிட்டு கூடவே இந்த புறாக்களை விரும்பக்கூடிய மக்கள் உங்கள்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி புறாக்களையும் கொண்டு வர முடியும், அதுக்கேற்ற மாதிரி பறத்தவும் முடியும். அதை விட்டுட்டு ஒரு 2 புறாக்கள் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருப்பாங்க, நல்லா பறந்துருக்கும். அந்த புறாக்கள் அந்த ஒரு சீசனில் பறந்துடும், அடுத்த வருஷம் பறக்க அந்த புறா அடுத்த வருஷம் பார்த்தோன்னா அந்த புறாக்கள் நம்மள்ட்ட மிஸ் ஆயிரும், ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் ஆயிரும். அப்படின்னும் போது இந்த லைனேஜஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ண முடியாது. இதனால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திணறிட்டு இருக்குது. இது எனக்கு என்னுடைய அண்ணன்மார்கள், என்னுடைய கொஞ்சம் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள், நானும் நிறைய அப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த பறத்தக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நம்மளுடைய ஷெட்யூல் அப்படி இருக்குது. 15 மினிட்ஸுக்கு மேலே மார்னிங் புறாக்கள் பார்க்க முடியாது ஒரு நாளைக்கு. சண்டேவே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் 2 சண்டே ஓரளவுக்கு பார்ப்பேன், பேலன்ஸு 2 சண்டே என்னால் புறாக்கள்கிட்டே பெருசாக போக முடியாது. அந்த மாதிரி ஷெட்யூல் இருக்கிறதுனால நம்மளால் புறாக்களை பறத்தி பார்க்க முடியல. ஆனால் அப்கமிங் சீசனில் கண்டிப்பாக நான் பறத்த ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சும்மா கடையிலையோ நமக்கு தெரியாத இடத்துலையோ எந்த பேர்ட்ஸுமே பர்ச்சேஸோ எதுவுமே வந்து இது பண்ணது கிடையாது. நம்ம அந்த டைமில் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி பறத்தின புறாக்கள் அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு செட் ஆஃப் ஒரு பேர்ட்ஸ் கூட என்னுடைய அண்ணனுடைய பேர்ட்ஸ் அவங்க வந்து சீசனில் பறத்தின புறாக்கள்
அப்படி அந்த ஏதாவது சாம்பியன் வின்னிங் பேர்ட்ஸோடைய சிக்ஸோ இல்லை அந்த மெயின் பேரண்ட் ஸ்டாக்கோ அப்படி தான் இருக்குமே தவிர வேறு வெளி புறாக்கள் இருக்காது. அப்போ இந்த புறாக்களை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த புறாக்கள் இந்த மாதிரி புறாக்கள் விழும், இந்த மாதிரி கண் அமைப்பில் விழும், இந்த மாதிரி கண்ணில் விழுந்தால் புறாக்கள் இப்படி பறக்கும், இந்த மாதிரி கலரேஷனில் அந்த புறாக்கள் விழுந்துச்சுன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி புறா ஸ்டான்ஸில் இருந்துச்சுன்னா அந்த புறாக்கள் எப்படி பறக்கும். அதே மாதிரி அந்த புறாக்களையுமே கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நம்ம அப்பப்போ கொடுத்து பார்த்து நம்மளுடைய ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கு உள்ள புறாக்களை நம்ம மெயின்டைன் பண்ணி அப்படி வச்சுருக்கோம். இந்த புறாக்களை மெயின்டைன் பண்ணுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது பெரிய ஒரு லாங் டைம் ப்ராசஸ். ஷார்ட் டைமாக அது எதுவுமே பண்ண முடியாது. லாங் டைம் ப்ராசஸ். இது என்னுடைய பிளாக் பாம்பா. இது பார்த்தோன்னா நம்மக்கிட்ட ஒரு ஜாக்ஜினி செட் இருக்குது. நம்ம சாதிக்கிலேருந்து கொஞ்சமாக மாடிஃபை பண்ண ஒரு ஃபேமிலி அது. அப்போ அதில் இருந்து இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபீமேல் அவுட் கிராஸ் கொடுத்து எடுத்த புறா நல்லா இருக்குது புறாக்கள். இது நம்ம பக்கிக்கும் ஒரு சப்ஜாக்கும் போட்டு உடச்சி எடுத்த ஒரு புறா. இதை பற்றின தெளிவான விளக்கங்கள், இந்த புறாக்களை பற்றின ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாம் நம்ம அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் புறாக்களை டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். அதேமாதிரி பார்த்தோன்னா இது எல்லாமே எங்களுடைய ஒரு பேட்ச் பட்டாக்கள், ரீசெண்டான ஒரு பேட்ச் பட்டாக்கள். இதில் உள்ள புறாக்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான புறாக்களாக இருக்கும். எல்லாமே பார்த்தோன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக எங்களுடைய டேஸ்ட்டுக்கு புறாக்கள் வந்திருக்கும். அடுத்தடுத்த வீடியோ டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாமல் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஃப்ரெண்ட்ஸ். பை.